ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் அந்த எக்ஸாம் எப்போ அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஆக்சுவலி இது வந்து நம்ம மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற 2 எக்ஸாம். ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் 2, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4. இப்போ குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா மேல நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ஒரு நிறைய அந்த குரூப் டிஎன்பிசியில் ரிஃபார்ம்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் எப்பவுமே குரூப் 1னா ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன், குரூப் 2னா மேல நோட்டிஃபிகேஷன், குரூப் 4 வந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேட் பண்ணி டிசம்பரில் எக்ஸாம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த ஆனுவல் பிளானர். இதில் மட்டும் இல்லை, இனிமே அப்கமிங் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த இயர்க்கான வேக்கன்சி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூபிஎஸ்சி பேட்டர்ன். யூபிஎஸ்சி வந்து எப்பவுமே இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நார்மலாக ஜூனில் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஜூனில் ப்ரிலிம்ஸ், அக்டோபரில் மெயின்ஸ் அப்படின்னா எப்பவுமே அக்டோபரில் மெயின்ஸ். என்ன வேக்கன்சி கிரியேட் ஆகுதோ கம்மியோ அதிகமோ இட் டிபெண்ட்ஸ். ஆனால் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேட்டர்ன் இல்லாமல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை குரூப் 4 நடத்துவாங்க. குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் 2018ல நடத்துனாங்க. 2015ல ஒரு தடவை முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2018ல நடத்துனாங்க. ஸோ இது மாதிரி அவங்க வந்து அவங்களோட கன்வீனியன்ட் டைம்ல எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குரூப் 4 ஸ்கேம்க்கு அப்புறம் ரிஃபார்ம்ஸ் வரும்போது வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இந்த இயர்ல நம்ம இனிமே எல்லா வரப்போற இயர்ஸுமே கான்ஸ்டன்ட்டா எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ குரூப் 2 லேட்டா வருது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா 7 மந்த்ஸ் எடுக்கும். இப்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றபடி மேல வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மே போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 மந்த்ஸ் டைம் இருக்கும். எந்த நோட்டிஃபிகேஷனுக்குமே. ஸோ 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மே அப்படின்னா கண்டிப்பா ஜூன், ஜூலைல தான் வந்து ஜூலை லாஸ்ட் வீக் இல்ல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து குரூப் 2 நடக்க சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு சாலிடா உங்க கையில ஒரு 7 மந்த்ஸ் இருக்கு. ஸோ இந்த 7 மந்த்ஸ் எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணா இது வந்து தாராளமா வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. சில பேர் ப்ரிப்பரேஷன் வந்து விட்டுருப்பீங்க கொஞ்ச நாளாக. இட்ஸ் ஓகே. இப்போ திருப்பி எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ரெஸ்யூம் பண்ணுங்க. அப்போ கூட நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ 7 மந்த்ஸ் இருக்கிறதுனால ஜூன் 3 இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு கான்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எப்போ அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, மேஜராக இருக்க எக்ஸாம்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதில் எல்லாமே எல்லாரும் எழுதுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய போட்டிருக்காங்க. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42 + 2 44 எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே எல்லாருக்குமா அப்படின்னா வந்து கிடையாது. அதனால் வந்து நான் செலக்டிவாக வந்து உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்கிறேன். இப்போ குரூப் 1 எக்ஸாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஆக்சுவலி லாஸ்ட் ஏப்ரலில் நடந்திருக்க வேண்டியது. ஏப்ரல் 5th இருந்தது. அது இப்போது கரோனானால போஸ்ட்பாண்ட் ஆகி 3 ஜான் வந்து இருக்குது. ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸ் எப்போங்கிறத அவங்க இனிமே தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம்ஸ் வந்து இதுவுமே ஆல்ரெடி போட்டது. அத வந்து 9 அண்ட் 10 ஜனவரி எக்ஸாம். இது ஆல்ரெடி இருந்தது. அதனால நம்ம அத விட்டுருவோம். ஸோ இனிமே வரும். டென்டேட்டிவ்னு குடுத்துருக்காங்க. ஏன் டென்டேட்டிவ் அப்படின்னா இப்படி வரலாம். அதில கொஞ்சம் டிலே ஆயும் வரலாம். ஸோ அதனால தான் வந்து அப்படி போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் வந்து ஜான்வரியில எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்தந்த படிச்சவங்க மட்டும் எழுதுற மாரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர், அக்ரி படிச்சவங்க மட்டும் எழுதுற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த படிச்சவங்க, அந்தந்த டிகிரி படிச்சவங்க மட்டும் எழுதுற மாரி இருக்கும். ஸோ காமனா நெறைய பேர் எழுதுற எக்ஸாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் வந்து வருது பிப்ரவரியில. ஸோ பிப்ரவரி எண்டுல அவங்க போட்டா கூட மார்ச், ஏப்ரல், மேல வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். சாலிடா உங்களுக்கு 5 மந்த்ஸ் டைம் இருக்கு. ஸோ இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா முடிக்கலாம். போன தடவ வந்து நெறைய பேர் அது உள்ள போனாங்க. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஏன் அப்படின்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு மெஜாரிட்டி மோர் தென் 60% பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அத படிக்க ஆரம்பிச்சுருங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ். ஒரு ஜிஎஸ் பேப்பர் உண்டு. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வேணா எடுத்து நீங்க பார்க்கலாம். சிலபஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க பார்க்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோட எண்ட்ல. இந்த பிடிஎஃப் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அதே மாரி சிலபஸ் எங்க இருக்குங்கிறதையும் நான் போஸ்ட் பண்றேன். அங்கருந்து நீங்க எடுத்து படிச்சுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து வெட்னரி அசிஸ்டன்ட் இதெல்லாமே வந்து அந்தந்த படிச்சவங்க எழுதுறது தான். ஸோ ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட், ஃபிஷரீஸ், ம் அடுத்தது திருப்பி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு ஏப்ரல்ல குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் அவங்க தான் எழுத முடியும். அதே மாரி ஜியாலஜி,
அது படித்தவங்க தான் எழுத முடியும். ப்ராசிக்யூட்டர் உங்களுக்கு தெரியும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம். ஸோ அடுத்தது நம்ம எதிர்பார்த்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. ஓகே, 2 அண்ட் 2A கம்பைன்டு. இது லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க. இந்த இயர் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் போட்டு அதே தான் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ மந்த் கூட மாற்றாமல் அதே தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கே இவ்வளோ டைம் எடுத்தாங்கன்னு தான் தெரியல. இது முதலே வந்து சொல்லியிருக்கலாம் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, ஸோ கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2A கம்பைன் பண்ணி மேலே போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மே லாஸ்ட் வீக் போட்டால் கூட ஜூலை லாஸ்ட் வீக் இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம்ஸ் இருக்கலாம். நம்ம ஜூலைனே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து 6 மந்த்ஸ் படிக்க டைம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போத்துலேருந்து கூட படிக்க ஆரம்பிக்கிறவங்க கூட புதுசாக யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இவ்வளோ டைம் இருக்குது, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை கண்டிப்பாக வைப்பாங்க மே மாதம். ஏன்னா 1 இயர் நடுவில் இப்போ 2018 தான் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. ஸோ நல்ல வேக்கன்சிஸோடையே உங்களுக்கு வந்து வரும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இப்போ நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் வந்து நிஜம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதை வந்து கிராப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. ஸோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாகவே கிராக் பண்ணலாம். போன குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ் மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். சோஷியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், நிறைய இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க, கிரேட் 1. அதே மாதிரி அடுத்தது ஹிந்து ரிலீஜியஸ். இதுதான் வந்து இது நடந்தும் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய வேக்கன்சிஸோடு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இதுக்கு வந்து தனியாக ஒரு பேப்பர் வந்து நீங்கள் படிக்கணும். இந்து அறநிலையத்துறை எக்ஸாமுக்கு வந்து தனியாக ஒன்று பேப்பர் இருக்கும், அதையும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்து ஃபிஷரிஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் லா. ஓகே, அடுத்து எல்லோரும் ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் குரூப் 4 செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன், டிசம்பரில் எக்ஸாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிஎன்பிசி. இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்தடுத்த வருஷங்களையும் நம்ம இதே மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து கொஞ்சம் மெஜாரிட்டியான பீப்புள் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ். அது அக்டோபரில் வந்து சொல்கிறாங்க. அக்டோபரில் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பரில் இல்லை ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அடுத்து மெஜாரிட்டி அவ்வளோதான். ஸோ அடுத்து டிஇஓ இப்போ தான் வந்து முடிஞ்சது இல்லையா, அவங்க இப்போ தான் வந்து கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு முடிஞ்சது. அடுத்தது வந்து அடுத்த நவம்பரில் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து 1 இயர் டைம் இருக்குது. ஸோ டிஇஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்குமே வந்து எல்லாருமே காமனாக அதை எழுத முடியாது. அது பிஎட் அப்படி இருக்கவங்க தான் வந்து அதை வந்து எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து ஆனுவல் பிளானர் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. வாட் எவர். ஸோ இப்போ லேட் ஆகிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. ஸோ வந்து கரண்ட் அஃபேரே இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்றவங்களுக்கு கூட இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் இன்னிலேருந்து கரண்ட் அஃபேர் படிக்க ஆரம்பிங்க. இந்த ஜனவரிலேருந்து கரண்ட் அஃபேர் படிக்க ஆரம்பிங்க. 7 மாதம் 8 மாதம் கரண்ட் அஃபேர் இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் குரூப் 2. அதே மாதிரி குரூப் 4க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 இயரே ஆகிடும் அடுத்த டிசம்பர். ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இன்னிலேருந்து பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. ஸோ கரண்ட் அஃபேர் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய நோட் வாங்கிக்கோங்க, பிரிச்சுருங்க அதை. ஸோ ஒன்று வந்துட்டு எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அப்பப்போ வர அப்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து எக்கனாமிக்ஸில் போய் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி என்னென்ன அப்பப்போ அப்டேஷன் வருது, ஏதாவது ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை போய் பாலிட்டியில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கூட அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும், ஈஸியாக படிக்க முடியும். அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்பாயின்மெண்ட்னு பாருங்கள். சிஏஜி மாறுறாரா, எடுத்துகிட்டு பாலிட்டியில் எழுதுங்க. ஃபினான்ஸ் கமிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா, ஏதாவது அப்டேஷன்ஸ் வருதா, அதை போய் எக்கனாமிக்ஸில் எழுதுங்க. ஸோ வேறு ஏதாவது பிளானட்ஸ் பற்றி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு ஜியாகிரஃபியில் எழுதுங்க. இப்படி படித்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேப்பர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கு ஒன்றும் பெருசாக கரண்ட் அஃபேர்லாம் தேவையில்லை. நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதையும் கூடவே, ஏன்னா ரொம்ப பெருசாலாம் டைம் இருக்காது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிசல்ட் போட்டு பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சுட்டாங்க. 2 மந்த்ஸ் தான் டைம் இருந்துச்சு.
நாட் ஈவன் 2 மந்த்ஸ், 1.5 மந்த்ஸ் தான் டைம் இருந்துச்சு. ஸோ வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போத்துலேருந்து கரண்ட் அஃபேர் படிக்க ஆரம்பிங்க. கரண்ட் அஃபேரை இப்படி படித்தா மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். மொத்தமாக பேப்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஏதோ அப்படி பாயிண்ட்டாக எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடும். அதை ஞாபகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் போதும். பாலிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, அதுக்கப்புறம் நீங்கள் பாலிட்டிக்குன்னு தனியாக நோட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்போ போய் இதை எடுத்துட்டு போய் அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். என்னென்ன வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அதை மட்டும் தான் படிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பிசின்னு ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிட்டியில் அது கூட ஆட் பண்ணி 338B அப்படின்ற அந்த ஆர்டிக்கிளை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர் இப்போதில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஜான் 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போவே வந்து ஒரு 2 டேஸில் வந்து நம்ம ஆப்டிடியூட் போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. இந்த டைம் சஃபிஷியன்ட்டான டைம். குரூப் 4 மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் டைம் இருக்குது. அதே மாதிரி டைப்பிங் வச்சுருக்கவங்க யாராவது என்கிட்ட ஒரு ஹையர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆகஸ்ட்டில் அப்பியராக எழுத முடியும்னா எழுதிருங்க. அப்படின்னா செப்டம்பரில் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு வந்து எதை எடுத்தாலும் இங்கே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் டைம் இருக்குது, என்னது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படிலாம் எடுக்காதீங்க. ஒன்றும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 150 கொஷின்ஸ் போட இருந்தீங்க, இப்போ 170 கொஷின்ஸ் போட போகிறீங்க. டவுட்டே இல்லாமல் மெயின்ஸ் போக போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க, மெயின்ஸ்க்கும் படிக்க ஆரம்பிங்க. ஸோ வந்து இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஐயோ வந்துருச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நமக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்க போகுது அப்படின்றது தான் வந்து நிஜம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறோம், பார்த்துக்கோங்க. மேலே அப்படின்னா குரூப் 2 வந்து கண்டிப்பாக ஜூலை, குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் அதுவும் மெஜாரிட்டி எழுதுவீங்க. பிப்ரவரினா ஏப்ரல் எக்ஸாம்ஸ் இருக்கும், ஒரு 2 மாதத்தில் எக்ஸாம் இருக்கும். படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம கரெக்டாக அதுக்கான வீடியோஸ் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். டோன்ட் கிவ் அப். இப்போ குரூப் 2 குரூப் 4 எழுதி ஃபெயிலியர் பார்த்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த தடவை அடுத்த வருஷம் we are going to be a government employee. So that is for sure. All the best. Thank you. Thanks for your time.